Hey guys, welcome back to our channel. நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ட்ரான்சிஷன் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ட்ரான்சிஷனை பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து பண்ணலாம். அதாவது டபுள் ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கார்னர் ஸ்ப்ளிட், இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ப்ளிட்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான் நான் ப்ரிவியூவில் காட்டினது. ஸோ இந்த ஸ்டைல் என்னன்னா ஜஸ்ட் வந்து நம்ம சாதாரணமாக ஆர்டினரியாக ஸ்ப்ளிட் பண்ணுறத கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனல் நேம் இல்லைனா ஒரு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் எதுனாலுமே, இல்லைனா அந்த கேரக்டரோட நேம், எடிட் பண்ணுற கேரக்டரோட நேம் எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். உங்களோட எடிட் மற்ற ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது, இந்த மாதிரி எடிட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இதே போல் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆட் பண்ண ஆர்டர் மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து ஆர்டராக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயருமே இதே போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் லேயரில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயரில் வந்து நான் எதுவுமே பெருசாக பண்ணல. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருந்தால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுங்க. அதோட கலரை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுங்க. ஸோ ஆக்கிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரோக் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் எனேபிள் ஆகாமல் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்ட்ரோக்கை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ ஓகேவா? அடுத்து ஷேடோ ஆப்ஷன் போங்க. அந்த ஷேடோவுமே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்ருங்க. சைஸ் வந்து 15 வச்சுக்கோங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0 அந்த இதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் லேயர் நம்ம வந்து அவ்வளோதான் வந்து பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயரில் வந்து நான் அதாவது ஹைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்ற லேயர்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ், 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு கம்போஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணிட்டு இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இந்த டியூரேஷன் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் அந்த ஸ்ப்ளிட்டுக்கு தேவையான அந்த கிளிப்பை கரெக்டாக க்ராப் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிளோட பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியை இதே போல் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம செட் பண்ண முடியும். லைக் எப்படி செட் பண்ண முடியும்னா கரெக்டாக கீழே வேணும்னா கரெக்டாக கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிற முடியும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா மேட்டே மாஸ்க் கீ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வைப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வைப் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட ஆங்கிளை வந்து 90 டிகிரியாக கொண்டு போயிருங்க. ஸோ இதே போல் 90 டிகிரியாக வந்து கொண்டு போயிருங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள், கூட்டுங்க. ஒரு 50% வந்து ஸ்டார்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா பாட்டம் கிளிப், நம்ம கீழே உள்ள கிளிப்புக்காண்டி எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இதே போல் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கிளிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த ப்ளூ கலரில் நமக்கு வந்து செட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுங்கள். ஓகே ஓகே டிகியோட இமேஜ் ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே போல் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக்குறேன். ஃபுல்லாக்கிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஈஸியாக நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேயரை வந்து க்ராப் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அகைன் செகண்ட் வீடியோக்குமே இதே ஃபார்மேட் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, வைப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி. அண்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா எண்டு வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு மேலே உள்ள ஸ்க்ரீன் தான் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ எண்டு வேல்யூவை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிட்டு கிளிப்பையும் இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்குமே நம்ம வந்து ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு தேவையான கிளிப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ட்ரான்சிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேவா?
ஓகே ஃபைன். நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு வரணும் அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதே போல் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷன் இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த சைட்லேருந்து டைரக்ஷன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல செட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட் லேயருக்குமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயரை ஏதாவது ஒரு லேயரை கூட பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம பேஸ் லேயரோடய நம்ம வந்து கம்பைன் பண்ணலாம். ஜஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறேன். ஓகே, அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இதே போல் கொடுத்துருங்க. ஓகே, சேம் கிராஃபை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆப்வியஸாக டைல்ஸ் அண்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் டைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் மோஷன் பிளர். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு குரூப்புக்குமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெக்ஸ்ட் லேயருக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதில் நீங்கள் மோஷன் பிளர் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சட்டரான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லேயர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக ஒரு ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியானது தான். நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதுக்குள்ளான ப்ரீசெட் வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது 4.0 வெர்ஷனில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். சிம்பிளான கான்செப்ட் தான். ஈஸியாக நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்ஸ் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்ஸை பற்றி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ மறக்காமல் இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனும் இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். சரி, மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா, பாய், see you.